உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் வித்யா கார்த்திக். தொடர்ந்து பிறக்க இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் நிகழ இருக்கக்கூடிய வாக்கியப்படி வரும் சனிப்பயிற்சி பற்றி எப்படிலாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது. ஆல்ரெடி சனிப்பயிற்சி வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு ரீகேப் கொடுப்போம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி நம்ம எல்லா புக்கையும் திரும்ப திரும்ப எடுத்து படித்து முழு பரீட்சையை கையாளுகிறோமோ அந்த மாதிரி இந்த 2.5 வருஷம் எப்படி பண்ண போகிறோன்றதை ஒரு சின்ன ரீகேப் எடுத்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார், எந்த படிப்பினையை கொடுக்க போகிறார், எந்த கொடுப்பினையை கொடுக்க போகிறார், எந்த நல்லவையை எதிர்பார்க்கலாம், எந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தானாகவே சுயம்புவாக வெளிப்பட்டு சமுதாயத்தில் தனக்கான மதிப்பை உயர்த்தி கொள்ள துடிக்கும் என் மனதிற்கு பிடித்த தனுசு ராசி நேயர்களுக்கு யாருக்கு உண்டோ இல்லையோ இந்த மொழி இவ்வளவு பீடிகை கண்டிப்பாக தனுசுக்கு பொருந்தியா. தனுசு ராசிக்காரங்க யாரை வேணா எடுத்து பாருங்க, நானா உருவானேன், நான் சுயம்புடான்னு சொல்லுவாங்க. யாரோட தயவும் இல்லாமல் பிரபஞ்சம் அவங்களை இயக்கும். அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் 4ஆம் இடத்துல போய் சனி உட்கார். இந்த 4ஆம் இடத்துல சனி உட்காரத்துக்கு ஒரு கோட் சொல்கிறாங்க, அர்த்த அஷ்டம சனி. அஷ்டம சனியோட பாதி, 8ல் பாதி தான் 4. அப்போ அதில் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இதுலேயும் கிடைக்கும் என்று ஜோதி நூல்கள் பறைசாற்றுகின்றன. பட் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு மீனாட்சி முடிவு பண்ணுறது தானே. நம்மளுக்கு நல்லது தான் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ஆள் தான் இருக்காரே, ராசிநாதன் இருக்கும்போது வேறு என்ன கவலை? அதை பற்றி நம்ம எதாவது கவலைப்படலாமா சொல்லுங்கள்? ஊரில் ஃப்ளட்டு வந்தால் என்ன, ஊரில் வெள்ளமாக போனால் என்ன, தலைக்கு மேலே மழையாக கொட்டினா என்ன, நம்மளுக்கு மொட்டை மாடி இருக்கும்போது என்ன கவலை அப்படின்ற மாதிரி இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய அந்த பார்வை பலத்தின் மூலமாக எப்பேற்பட்ட சனியும் இந்த தடவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை மிஸ்டர் குரு கொடுக்குறாரு. வேறு என்ன சாமி வேணும்? சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த 2026 வருஷம் பெருசாக ஒன்றும் கவலைப்படுற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் 2026 முடிஞ்சு 27 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் திரும்ப 5ஆம் இடத்துக்கு மாறி திரும்ப சனி மாறும்போது ஆல்மோஸ்ட் அப்படியே அதையும் 9ஆம் பார்வையாக பார்த்து அப்படி நிப்பாட்டிடுவார். இருந்தாலும் 2026 வருஷம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது. ஆனாலும் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கெட்டது நடந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமாகி வருத்தப்படுறதுக்கு, கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு அது நடக்காமல் நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன தான் திட்டுவீங்க, பரவாயில்ல, அது உங்களுக்காச்சும் எனக்காச்சு, நம்மளுக்குள்ளே டீலிங் முடிஞ்சிடும். ஆனால் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி கடைசியில் கெட்டதாக நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் எனக்கு சாபம் கொடுப்பீங்க. தேவையா அதெல்லாம்? அப்புறம் நான் எனக்கு ஐயோ கில்ட்டியாக இருக்கும், நம்ம ஒழுங்காக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. அதனால் இந்த தடவை நான் என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு வேணாமா. நீங்கள் எதெல்லாம் வேணுமோ அதை சாய்ஸில் எடுத்துகிட்டு, இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நான் மேலே தூக்கி போடுறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு கீழே எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக தூக்கி போடுறோமா, நெகட்டிவாக மேலே எடுத்துகிட்டு பாசிட்டிவிட்டிலாம் நம்ம கிட்ட கோயிலில் கொடுத்துருவோம். டீல் ஓகே. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 4ஆம் இடத்தில் போய் சனி அமரப் போகிறார். ஓகே, 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து அவருடைய பார்வை வளையத்துக்குள் எந்தெந்த இடங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளே மாற்றோம். 10ஆம் பார்வையாக 1ஆம் இடத்தை தான் பார்க்க போகிறார். ஓகே, அதாவது உங்களை தான் பார்க்க போகிறார். நான் அதை லக்னமாக தான் எடுப்பேன். ஓகே, அந்த இடத்துக்கு சனியுடைய பார்வையுடைய எனர்ஜி இருக்க போகுது. ஓகே, அடுத்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குணரோக சத்ரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தை சனியோட ப்ரைவேட் கூல் சூப்பர். அடுத்து 10ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை போய் இருக்க போகுது. எந்த இடம்? வேலை என்று சொல்லக்கூடிய கர்மாஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட 4, 6, 10, 1 இந்த இடங்கள்லாம் சனி தன்மையப்படுத்த போகிறார். இந்த வாக்கியப்படி நிகழக்கூடிய பயிற்சியில் எப்படியோ ஒரு 2.5 வருஷம் இந்த இந்த இதுக்குள்ளே தான் சனி நம்மளே ஆக்குபை பண்ண போகிறார். கிளியர்? ஓகே, கிளான்ஸ் ஒரு டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சில நியதிகள் இருக்குது. அது அம்மா ஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய வித்யாஸ்தானம், உங்களுடைய உடைமை ஸ்தானம், அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம், உங்களுடைய சொக்கா, உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம், உங்களுக்கான உணர்வியலை சொல்லக்கூடிய இடம், மனம் என்று சொல்லக்கூடிய இடம். சிந்தனை வேறு, மனசு வேறு. ஓகே, மனம் என்று சொல்லக்கூடிய திங்க் பண்ணுறது எல்லாம் 5ஆம் இடம். யோசிக்கிறது, திங்க் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? மனசில் ஒரு நிமிஷத்துக்கு 10,000 கற்பனை வரும். மனசே டல் ஆகிடுச்சுன்னா திங்க் பண்ணுறதும் டல் ஆகிடும். ஓகே, அது ரொம்ப சூட்சமம். 4ஆம் இடம் என்பது மனம் சார்ந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள். இது மூளை அப்படின்னா இது மனசுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5ஆம் இடம் உங்களுக்கான மூளை, 4ஆம் இடம் உங்களுக்கான மனசு. கிளியர்? அதனால தான் இதயத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாங்க. அதனால தான் மூளையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாங்க. ஜோதிடம் ரொம்ப சுவாரஸ்யமானது, ஒரு போதை. நீங்கள் படிச்சிங்கன்னா வெளியிலேயே வரமாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு புலங்காயுதம் அடையக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜோதிடம். அப்போ 4ஆம் இடத்துல கொண்டு போய் இருக்கக்கூடிய சனியோட அமைப்பு. அப்போ என்ன ஆகும்? இந்த இடமெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, கிளியர்.
அப்போது பார்வை பலன் தான் மேடம் கொஞ்சம் பயமுடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ் பார்வை பலன் பயமுடுத்தும் தான். ஆனால் ரொம்ப கருப்பாக இருக்கிற ஒரு இதுக்கு மேலே ஒரு நல்ல லைட் அடித்து அது கொஞ்சம் வெளிச்சமாயிட்டு அது பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கருப்பாவா பார்க்கும்? இல்லை. ஒரு மாதிரி இருக்கிற ஆளை கூட்டு போய் பார்லரில் மாற்றி உலகளகியாக மாற்றுறதில்ல, பார்க்கும்போது உலகளகியாக தெரியறதில்ல. அந்த மாதிரி இந்த தடவை குருவுடைய பார்வை அப்படியே சனியை புனிதத்துவப்படுத்தி அப்படியே புனிதமாக பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? நல்லது தான் நடக்க போகுது. இதுக்கு நெகட்டிவாகவே நினச்சிட்டு பாசிட்டிவாகவே இல்லைங்க, எல்லாமே நல்லது தான் நடக்கும். இந்த சனியுடைய பயிற்சி என்பது நம்மளுக்கான வாழ்வியலுக்கான ஒரு அனுபவங்களையும் ஒரு அடுத்த நகர்வையும் எதை நம்பலாம் எதை நம்பக்கூடாது, எந்த இடத்துல நம்ம கவனம், இந்த பிறப்புக்கான நோக்கத்தில் எதை நம்ம இன்னும் அடையாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக விஷயமே தவிர சனி ஒன்றும் கெட்டவரெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர். சனி கொடுக்குற மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது. சனி சொல்லி கொடுக்குற மாதிரி யாராலையும் சொல்லி கொடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீதினா நீதி, நேர்மனா நேர்மை, அவ்வளோதான். நம்ம என்னதான் நினச்சாலுமே எது விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும், அதைத்தான் நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய எதற்குமே மயங்காத ஒரு ஆள். அப்போ நீங்கள் அப்படியே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்படி ஈஸ்வரவே நீங்கள் குரு, நீங்கள் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் வந்து ஆசைலாம் பட்டு அடுத்தவங்களை ஆட்டையை போட மாட்டீங்க. போட மாட்டீங்க. அதனால் வந்து இந்த தடவை சனியும் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறார். ஓகே. ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ பேசணும் அப்படின்னா, லக்னத்துக்கே சனியுடைய பார்வை. கொஞ்சம் டிலே, கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் எல்லாமே லேட்டாக மூவ் ஆகிற மாதிரி சில சினாரியோக்கள் தோன்றுறது, ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருக்குது. அப்புறம் பண்ணிக்கலான்றது, காசு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம போகிறது, இல்லை காசை வாங்கிட்டு அதற்கான ப்ராடக்டை கொடுக்க முடியாமல் போகிறது, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிற விஷயங்கள் கிடைக்காம போகிறது, நிறையா பேர் என்னை ஏமாற்றிட்டாங்களோ, என்னை வந்து வஞ்சனை பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சிக்குள்ளே நம்மளுக்குள்ளே போகிறது, ஒரு சுய பச்சாதாபத்துக்குள்ளே போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் சனி இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஒரு ஷேக் பண்ண போகிறார். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளியர். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை அவங்களோட சந்திரனோட சேர்ந்து வேறு என்ன பிளானட் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தனுசு வீட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிளானட் இருக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும். சந்திரனோடு சேர்ந்து அது ஆக்டிவேட் ஆகும்போது பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கும். உங்களோட நேட்டராஸ்கோப்பில் குருவும் சேர்ந்து இப்படியே சனியை கோச்சார சனியை பார்க்குறாருன்னா நம்ம கவலையே பட்டுக்க வேணாம். அல்டிமேட்டான டைம் பீரியட் தான். ஸோ நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். இந்த பக்கம் நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய போராடுவீங்க. சுயத்துக்காக போராட்டம் நடக்கும். நிறையா திடீர்னு பார்த்தா ஏஐ வந்துருச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இல்லை நான் பண்ணுற வேலை அதெல்லாம் பண்ணிடுச்சு, பெரிய பெரிய ஸ்டோர் வந்தால் சின்ன வியாபாரிகள்லாம் அடி வாங்கின மாதிரி, ஏஐ வந்தப்போ நிறைய திறமையான ஆட்கள்லாம் அடி வாங்குற மாதிரியான சினாரியோலாம் இப்போ தனுசுக்கு வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் பழைய பஞ்சாங்கம் இருக்கணும், கொஞ்சம் அப்டேட் பண்ணுமோன்ற மாதிரி நம்மளை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வித்யாஸ்தானம் வலுக்கும், நிறையா கற்றுப்பீங்க, நிறையா கற்றுக் கொடுப்பீங்க, நிறையா வந்து புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, நிறைய பேர் குருமார்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு, நிறைய லாயர்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புன்னு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பக்கம். ஸோ இந்த தடவை சனி என்ன பண்ண போகிறான்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. ஓகேவா? ஸோ சுகஸ்தானம் கொஞ்சம் பார்த்துக்கணும், அம்மாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், அம்மாவுக்கு உங்களுக்கு வாய்க்குவாத வராமல் பார்த்துக்கணும், கொஞ்சம் டிலே ஆகுதோ எல்லாமே அப்படின்ற மாதிரி சினாரியோ கிரியேட் ஆகும். 2026 முடிச்சு 2027 ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃபேமிலியில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுவார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், நிறைய பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஸோ நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நான் சொன்ன மைனஸையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவை தரணி ஆளக்கூடிய அமைப்பெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ஆனால் சனியோட பொசிஷன் அங்கே குரு இருக்காங்க. 2026 ஓகே, 2027 கொஞ்சம் போராடுவீங்க. நீங்கள் தான் ஓடி உங்கள் கேட்டை தொட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்க உங்கள் கையை தான் மிஸ் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நிலைமையெல்லாம் வரும். கஷ்டப்பட்டு மிஸ்ஸுன்னு கையை தூக்குவோம், பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு நீ ஒன்றும் படிக்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேறு வழியில் ஏற்றுட்டு தான் ஆகணும். அதனால் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நிறைய சினாரியோலாம் கதையாக சொல்லும். இந்த அதெல்லாம் கேட்கறதுக்கு தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் தயாராகிக்கோங்க. ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீ பெருசா நான் பெருசான்ற ஈகோ எட்டி பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப அப்படியே அந்யோன்ன கப்பலாக இருந்தோம், அப்படியே பின்னி பணிஞ்சிருந்தோம். இந்த தடவை லைட்டாக சில விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்பு, சில போட்டி பொறாமை எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் ரீதியாகவும் உணர்வியல் ரீதியாகவும் மனம் சார்ந்தும் கொஞ்சம் ஏதோ ஒரு சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் போது அது அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துணை அல்லது துணைவியார் மீது செலுத்தும். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் வந்து நான் உங்களுக்கே வரக்கூடிய அந்த சனியின் பார்வை. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல லாபத்தை கொடுக்கும், கடல் கடந்து போக வைக்கும். ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளை இன்ட்ரோ பண்ணி அது மூலமாக சில ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, ரொம்ப ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப அப்படி ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஃப்ரெண்டு, இன்ஸ்டா ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் நடக்கும்.
அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து உங்களுக்கான அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். நிறைய பேர் இந்த தடவை இந்த கார் வாங்கணும், இந்த மாடல் வாங்கணும், இந்த வீடு இதெல்லாம் இந்த தடவை வாங்குவீங்க. ஸோ நல்லவையும் வரப்போகுது, கொஞ்சம் அதற்காக செலவுகளும் வரப்போகுது. கிளியர். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். நிறையா உங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ளணும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மா பண்ணுறதுக்கான நேரத்தை அது கிரியேட் பண்ணும். உங்களுடைய சுகர் லெவல், ப்ரெஷர் லெவலில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். லக்னத்துக்கே சனியுடைய பார்வை வரப்போகுது அப்படின்றபோது கொஞ்சம் கால் சார்ந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் போட்டி பொறாமை எட்டி பார்க்கும். ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களை பார்த்து சில சூடு போட்டுக்க வைக்கும். யாரிடமும் மேனிப்புலேட் பண்ண வருவாங்க, கவனமாக இருங்க. மேனிப்புலேஷன் நடந்தே தீரும். ரொம்ப ரொம்ப கவனம். தேவையா தேவையில்லைன்றது நீங்கள் முடிவு பண்ணிட்டு தானே அதுக்கப்புறம் வந்து சில விஷயத்தில் இறங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த நேரத்தில் 2.5 வருஷம் மற்றவங்க பேச கேட்கறதுலையும் மற்றவர்களை பற்றி பேசுவதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டா போதும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பயங்கரமாக இயங்கிட்டு இருக்கான். ஸோ காசிப்பை பேச வச்சு உங்களை ஒரு மொழியாக்கி உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பை கெடுத்து விட்டுருவான். கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே. 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அடிவயிற்சி வலி, கால் முட்டி வலி, காஃப் மசில் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. உங்களுக்கு வரும்னு நான் சொல்லலை, இண்டிகேட் பண்ணுது. கவனமாக இருக்குது. வருமுன் காப்பது தானே ஜோதிடம். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மீனாட்சி புண்ணியத்தில் உங்கள் நல்ல மனசுக்கு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆகுதுன்னா முன்னாடி மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள். கண், ஒற்றை தலைவலி, மைக்ரைன், இந்த நெத்தி மட்டுமே வலிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு 40 வயசு தாண்டினவங்களுக்கே இந்த மாதிரி பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய லைட்டு பார்க்குறது, நிறைய டிவி பார்க்குறது, நிறைய மொபைல் பார்க்குறது, சிஸ்டம் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண் சம்மந்தப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். ஏன்னா சனி லக்னத்தையே பார்க்கும்போது நிறைய சில விஷயங்களை வந்து உண்டாக்குவார். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளை வந்து ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவார். நம்ம இப்படி இல்லையே, இப்போ ஏன் இப்படி இருக்கோன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ப்ளஸ்ஸையும் கொடுப்பார், மைனஸையும் கொடுப்பார். அதனால் எது ஆக போகுதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மாவோட வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. அது எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி. அம்மாவோட உடலில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கட்டாட வீடெல்லாம் கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டுறதுக்கு யோகா, வண்டி கட்டுறதுக்கு யோகா, மனை கட்டுறதுக்கு எல்லாம் நல்லவையெல்லாம் சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்ல இதில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் தரணி ஆளக்கூட அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நாமக்கலுக்கு சுசீந்திரத்துக்குலாம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்படிலாம் முடியாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 13 நாள் கண்டினியூவாக ₹1 ஒரு வெத்தலை ஒரு பாக்கை வச்சு 13 நாள் விடாமல் சுற்றிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு முறையை செய்து விட்டு வாருங்கள். அதுவே மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும்.